நம்முடைய திமுக தரப்பிலிருந்து முன்னாள் எம்பி திரு டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், திமுக அப்படின்னு பெயர் குறிப்பிடாமல் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். மக்களை பற்றி இவங்க யோசிக்கிறது இல்லை, கொள்கை அப்படின்றதே கொள்ளை அப்படின்றதா இவர்களுடைய பொருள் அப்படின்றாரு. உங்களுடைய பதில் என்ன? எங்களுடைய கட்சி இதுவரை கொள்கை தடம் மாறாமல் கொள்கைக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிற ஒரு கட்சி. சமீபத்திலே கூட எங்கள் முதலமைச்சர் அவர்கள் மக்களை எண்ணி பெண் உரிமைக்காக, பெண்களின் தற்சார்புக்காக பல திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த காலத்தில் பெண்களுக்கு குடும்ப சொத்தில் உரிமை என்று பெண் முன்னேற்றத்திற்காக கொண்டு வந்தார். அதன் பிறகு கல்வியில இலவச கல்வி திட்டத்தை காமராஜர் பள்ளி படிப்பு வரை இலவசம் என்று இருந்ததை ஒரு பட்டப்படிப்பு வரை இலவசம் என்று கல்வி வழங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டார். அனைவருக்குமான ரேஷன் அட்டை வழங்கக்கூடிய ஒரே மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. அனைவருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. மற்ற மாநிலங்களிலெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ரேஷன் அட்டை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அனைத்து குடும்பங்களுக்கும் ரேஷன் அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி உணவு, மருத்துவம், கல்வி, பெண் உரிமை ஆகிய எல்லாவற்றிலும் திராவிட இயக்க கொள்கைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்த அரசு ஒரே அரசு திமுக அரசு தான். இதையெல்லாம் அவருக்கு தெரியாது. எதையோ ஒன்றை பேசிவிட்டு போக வேண்டும் என்று பேசுகிறார். அவருக்கு முதலமைச்சர் பதவி ஒன்றுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இன்னைக்கு வச்ச குற்றச்சாட்டு பாலாற்றில் மட்டும் மணல் கொள்ளையால 4800 கோடி ரூபாய்க்கு கொள்ளை நடந்திருக்கிறது ஒரு குற்றச்சாட்டு அரசு மேல வைக்கிறார். அவருக்கு வேற பல குற்றம். இவர்கள் சொல்வதெல்லாம் பாஜக என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ அதை பேசுகிறார். சொந்த புத்தியில் பேசவில்லை. அவர்கள் இதெல்லாம் சொல்கிறார்கள், அதை இவரும் சொல்கிறார். சொந்தமாக எதையும் பேசவில்லை அவர். இப்போ விஜயனுடைய இந்த பேச்சுக்கள்லாம் அடுத்தடுத்த நாட்கள்ல இப்போ திமுக எதிராக வீரியம் எடுத்துட்டு இருக்கதா பார்க்கலையா? கட்டாயமா இல்லை. மக்களுக்கு தெரியும் திமுக என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். அதனால்தான் திமுகவுக்கு அவர்கள் பெரும்பான்மை அதிகாரம் வழங்கி ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து 2020 நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுகவுக்கு அதிக வாக்குகளை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்றால் அதுவரை நடந்த 3 ஆண்டு கால 4 ஆண்டு கால ஆட்சியிலே திமுக அரசு செய்த சாதனைகளை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் வாக்களித்திருக்கிறார்கள். இறுதியா ஏண்டா விஜயை தொட்டோம், விஜய்க்கு ஆதரவா இருக்க மக்களை ஏண்டா தொட்டோம்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றாரு. இது ஒரு எச்சரிக்கையா பார்க்கலையா? மக்கள் ஏண்டா விஜய்க்கு கூட்டம் கூடி எங்க பேர் 100 பேர் 41 பேர் இறந்தார்கள் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இனி விஜய் கூட்டினால் கூடுவோமா என்பதே சந்தேகத்தில் இருக்கிறது. இவர் எங்களை பற்றி பேசுகிறார். எங்கள் தலைவர் போகும் இடமெல்லாம் மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள், கை கொடுக்கிறார்கள், புகைப்படம் எடுத்துக் கொடுக்கிறார்கள், மனுக்களை கொடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு எங்கள் முதலமைச்சரோடு மக்கள் நெருக்கமாக இருக்கிறார்கள். ஆனால் இவருடைய கூட்டத்திற்கு போனால் மரணம் வந்து விடுமோ என்கிற அச்சம் மக்களுக்கு வந்திருக்கிறது. காரணம் 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு மக்களை 10 மணி நேரம் வெயிலிலே நிறுத்தி கொடுமைப்படுத்தி குடிக்க தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல் அவர்களை மயக்கம் போட்டு கீழே விழ செய்த பெருமகனார் விஜய். பவள விழா பாப்பா, பாசாங்கு காட்டாதே பாப்பா, நல்லவர் போல் நடிக்காதே பாப்பான்னு திமுகவை சாடுறாரு. எப்படி பாக்குறீங்க? அது யார் எழுதி தந்தாங்க? அது வசனகர்த்தா யாருன்னு கேட்கணும். நாங்க செய்யற திட்டங்கள் மக்களை போய் சேர்கிறது, மக்கள் மகிழ்ச்சியில இருக்கிறார்கள். அறிவு திருவிழான்ற பேர்ல தாவேகாவை திட்டக்கூடிய திருவிழாவை தான் நடத்துறீங்க அப்படின்றார். அறிவு திருவிழா என்பது அங்கே வந்தவர்களுக்கு தெரியும். இந்த இயக்கம் நடத்திய நிகழ்வுகள், இந்த இயக்கத்தின் பலனாக பலன் பெற்றவர்கள் எவ்வளவு பேர், இந்த இயக்கத்தின் காரணமாக கல்வி பெற்றவர்கள் எவ்வளவு பேர், முன்னேறியவர்கள் எவ்வளவு பேர், இடஒதுக்கீடு வழங்கியதன் அடிப்படையிலே எவ்வளவு பேர் கல்வியும் வேலை வாய்ப்பும் பெற்றார்கள் என்பதெல்லாம் மக்களுக்கு தெரியும். நாங்கள் அதைத்தான் பவள விழாவில் அறிவு திருவிழாவாக நாங்கள் கொண்டாடினோம். மக்கள் அறிவு பெற வேண்டும், தெளிவு பெற வேண்டும், அனைவரும் சமம் என்ற எண்ணம் பெற வேண்டும், மற்றவர்கள் ஒருவரை விட இன்னொருவர் கீழானவர் என்ற எண்ணம் கூடாது என்பதற்காகத்தான் அதை அறிவு திருவிழா என்று பெயரிட்டோம். என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற இடத்துல நிரந்தர வீடு, மோட்டார் சைக்கிள், கார் கொடுப்பது லட்சியம், மினிமம் டிகிரி குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர வருமானம், கல்வி பாடத்திட்டம் சீர்திருத்தம்னு கொள்கைகளை வெளியிடுறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதெல்லாம் நாங்கள் அன்றைக்கே எங்கள் தலைவர் குடிசை மாற்று வாரிய திட்டம் என்று கொண்டு வந்து குடிசை வீட்டில் இருந்தவர்களுக்கெல்லாம் வீடுகள் கட்டி கொடுத்து இதையெல்லாம் நாங்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே செய்து முடித்த செயல்களை எல்லாம் இப்பொழுது இவர் செய்ய போவதாக சொல்கிறார். கல்வியில் நான் முதலில் சொன்னது போல பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இருக்கிறது.
அதே போல பெண்களுக்கு பட்ட மேற்படிப்பு வரை இலவச கல்வி என்பது தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் அது. ஓகே. அதனால இவங்க எதை புதுசா செய்ய போறாங்க, இந்த மோட்டார் சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். நன்றி திரு டி.கே.எஸ். இளங்கோவன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்தீர்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.